சார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சார் ஒப்பீனியன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கேன். என்ன வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது, மக்கள் என்ன டிசைட் பண்றாங்க. பொதுவாகவே ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். சார் கமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும் சார். அது வந்து நமக்கு ரிசல்ட் வரும்போது நமக்கு ஷாக் ஆகலாம், இல்லை நம்மளே சர்ப்ரைஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. இந்த வாட்டி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டேட். அது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. அது 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அந்த விமர்சனத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரோ அரசியல்ல வந்து அனுபவமே இல்லாம திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. சார் அது காலம் தான் சார் பதில் சொல்லும். நம்ம இங்க வண்டர்லாவோட லான்ச்சுக்கு வந்திருக்கோம், அதை பத்தி பேசுவோம். அடுத்த ப்ரெஸ் மீட்ல இன்னும் டீட்டெயில்டா போவோம். ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப லைக் சேஃப்டிக்குமே ரொம்ப செலவு பண்றாங்க. அந்த மொத்தமா ஒரு இனோவேஷனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா இது சேஃபா இருக்கும் நானும் நம்புறேன். டெஃபினட்டா நானும் இந்த ரைட் போனேன், எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஃபேமிலிஸா வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு. என்ன சார் ஸ்பெஷலா இருக்கும் சார்? நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவங்கள கொஸ்டின் இருக்குதா, அதவங்கள கேட்கணும் சார்.